அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டுக்கான புதிய அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7783 போஸ்டிங்க்கு அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வருஷத்துல கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியே ஆகணும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போதான் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த அங்கன்வாடி வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டோட்டலா நமக்கு எவ்வளவு வேகன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அதுல ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி, அதுல ஒவ்வொரு தாலுகாவுக்கும் எவ்வளவு வேகன்சி பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அதை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேகன்சின்னு சொல்ல போறோம். அதை தொடர்ந்து யார் யாருக்கு இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புல முன்னுரிமை கொடுக்க போறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இதுல என்ன முன்னுரிமை கிடைக்க போகுது, என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, அதற்கான தகவலை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு பார்க்க போறோம். அதை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சம்பளம், ஏன்னா இந்த அங்கன்வாடி சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் சம்பளம் எவ்வளவு கிடைக்க போகுது, அந்த சம்பளத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு 3 விதமான போஸ்டிங் நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர். இந்த 3 விதமான போஸ்டிங் தான் நமக்கு நோட்டிபிகேஷன் அபிஷியலா கொடுத்துருக்காங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து மினிமம் சம்பளம் எவ்வளவு, மேக்சிமம் சம்பளம் எவ்வளவு அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து மினிமம் ஓகேங்களா, இதற்கான ஏஜ் லிமிட் என்ன, மேக்சிமம் என்ன ஏஜ் வரைக்கும் என்ன விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே பார்க்க போறோம். அது தொடர்ந்து விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் என்னென்ன இருக்குது. ஸோ அதற்கான அப்டேட்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனல்ல பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலராகவே அப்டேட் ஆயிட்டு இருக்குங்க. சரிங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்க. 10ஆம் வகுப்பு தகுதி போதும் அங்கன்வாடி பணியாளர் பணிக்கு விண்ணப்பிக்க கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. டைரக்டா நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கும் லிங்க்கும் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுல என்னன்னா, சமூகம் சமூக நல மற்றும் சத்துணவு திட்டத்துறையின் கீழ் செயல்படும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறையின் கீழ் தமிழ்நாட்டின் குழந்தைகளுக்கான அங்கன்வாடி மையங்கள் செயல்படுகிறது. இங்கு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர்கள் அரசின் மூலம் நிரப்பப்படுகிறார்கள். அந்த வகையில் மொத்தம் 7783 காலியிடங்கள் நிரப்பப்படுகிறது. இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க நாளை, அதாவது ஏப்ரல் 23 தான் கடைசின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் நமக்கு மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் தெளிவாக அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் சமூக நலத்துறையின் கீழ் செயல்படும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறையின் கீழ் தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கான அங்கன்வாடி மையங்கள் செயல்படுகிறது. இந்த மையங்களில் உள்ள அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர், குறு அங்கன்வாடி பதவிக்கான விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. இந்த நிலையில் இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க நாளையே கடைசின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ செப்டம்பர் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு அங்கன்வாடி மைய காலியிடங்கள் எவ்வளவு, என்னென்ன போஸ்டிங், நமக்கு 3 விதமான போஸ்டிங் சொல்லியிருந்தேன். அந்த 3 விதமான போஸ்டிங்ல என்னென்ன போஸ்டிங் எவ்வளவு வேகன்சி இருக்குன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறையின் கீழ் தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கான அங்கன்வாடி மையங்கள் செயல்படுகிறது. இங்குள்ள 3800
886 அங்கன்வாடி பணியாளர்கள் வேகன்சியும், 305 குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் 3592 அங்கன்வாடி உதவியாளர், மொத்தம் டோட்டலா நமக்கு 7783 போஸ்டிங்க்கும் அபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்பணியிடங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் விண்ணப்பங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே சீக்கிரமா நீங்க விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து வயது வரம்பு, ஓகேங்களா? ஸோ இந்த அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளர் பதவிக்கு மினிமம் 25 வயசுல இருந்து நீங்க விண்ணப்பிக்கிறது ஸ்டார்ட் பண்ணி 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னாக்க நார்மலா இருக்கிறதுக்கு, நார்மலா இருக்கிற கேட்டகரிகளுக்கு, ஜெனரல் கேட்டகரிகளுக்கு. ஒருவேளை நீங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரியா இருக்கீங்கன்னா நீங்க 35ல இருந்து 40 வயசு வரைக்கும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இதுல 5 வருஷம் வயது தளர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நீங்க ஒருவேளை விதவையா இருக்கீங்க, ஆதரவற்ற பெண்களா இருக்கீங்க, எஸ்சி, எஸ்டி வகுப்பினர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 25ல இருந்து 40 வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரிதான் விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க 25ல இருந்து 38 வயசு வரைக்கும் நீங்க உச்ச வரம்பு வரை நீங்க விண்ணப்பிச்சுக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து அங்கன்வாடி பணியாளர் பணிக்கு 20 முதல் 40 வயது வரை இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து ஒருவேளை நீங்க விதவையா இருக்கீங்க, ஆதரவற்ற பெண்களா இருக்கீங்க, எஸ்சி, எஸ்டி வகுப்பினரா சார்ந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க 20 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க பிடபிள்யூ கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களுக்கு 3 வருஷம் வயது தளர்வு தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து 20ல இருந்து 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்க முடியும்ன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா கல்வி, ஓகேங்களா? கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளர் பதவிக்கு மினிமம் நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கன்வாடி உதவியாளர் போஸ்டிங்க்கு மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்துல மினிமம் நீங்க எந்த போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறதா இருந்தாலும் 10ஆம் வகுப்பு ஜென்ரலா நீங்க படிச்சு ஆகணும், அதுல பாஸ் பண்ணிருக்கணும்ன்றதையும் தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணியா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா இதற்கான சம்பளம். இதற்கு வந்து சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 விதமான போஸ்டிங்கும் தனித்தனி சேலரி கொடுத்திருக்கிறாங்க. அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து 1 வருஷம் வரைக்கும் வந்து 7700 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 24,200 வரைக்கும் இதற்கு பர் மந்த்துக்கு சேலரி வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 1 வருஷம் வரைக்கும் சேலரி வந்து 5,700ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு வந்து 18,000 வரைக்கும் இதற்கு சேலரி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கன்வாடி உதவியாளர் போஸ்டிங்க்கு 1 வருஷம் வரைக்கும் 4,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 12,500 வரைக்கும் 1 வருஷத்துக்கு கழிஞ்சதுக்கு அப்புறம் கொடுப்பாங்கன்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் வந்து டைரக்டா நம்ம இன்டர்வியூஸ்க்கு எப்படி கூப்பிடுவாங்க, எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் நபர்களில் இருந்து தகுதியானவர்கள் நேர்காணல் மூலமே தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கன்வாடி மையங்கள் அமைந்திருக்கும் பகுதியில் இருப்பவர்கள் முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் அட்டை, குடும்ப அட்டை மற்றும் வாக்காளர் அட்டை ஆகியவை முகவரி சான்றுகளாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு செப்டம்பர் முதல் வாரம் அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணுவோம். அப்ளை பண்ற வீடியோஸ் தொடர்ச்சியா கொடுக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.